கிளியரா இருக்காமா? ஓகே தான். ஆக்சுவலா அதுக்கான மீனிங் வந்து எனக்குமே தெரியல. இப்பதான் சர்ச் பண்ணிட்டு வந்தேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓஎஸ் தெரியுமா உங்களுக்கு? ஓஎஸ்னா என்னன்னு தெரியுமா? வீராக்கு டவர் கிடைக்கலையா? அதான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஓகேம்மா. ஆம், இது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா, ஓஎஸ் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உள்ளது. நம்ம யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதாவது நம்ம கொடுக்குற லாங்குவேஜ சிஸ்டமுக்கு புரியுற லாங்குவேஜா மாத்துறதுக்கா இருக்கட்டும், இல்ல அப்படி நம்ம கொடுக்குற அந்த மாத்துற லாங்குவேஜ் திரும்ப நமக்கு புரியுற மாதிரி மாத்துறதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பேஸா யூஸ் ஆகுறது தான் என்ன அப்படின்னா ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுக்கு கொடுக்குற அந்த இன்டிமேஷனை ப்ராசஸ் பண்ணி ஈவனா கொடுக்கறதுக்காக தான் ஈவனா கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆர்ஏஐடி கண்ட்ரோலர் வந்து யூஸ் ஆகுது. நான் சொல்றது புரியுதாடா? அதாவது ஓஎஸ் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? அந்த ஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற அதாவது சிஸ்டம்க்கு நம்மளோட லாங்குவேஜ் புரியாது. அதுக்குன்னு தனியா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை சிஸ்டம்க்கு புரியுற மாதிரி மாத்திக்கும் அது. ஓகேவா? மாத்திட்டு அகைன் அது ப்ராசஸ் பண்ணி அதே நம்ம ஹியூமன் பீயிங்க்கு புரியுற மாதிரி டேட்டாவை திரும்ப நமக்கு கொடுக்கும். அந்த ப்ராசஸை ஈவனா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்ஏஐடி கண்ட்ரோலர் யூஸ் ஆகுது. ஓகேவா? புரியுதா? இல்ல இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுவாமா? ஓகேடா. ஓஎஸ் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜ் மாதிரிமா. நம்ம சொல்ற லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியுமா? புரியாது. சிஸ்டம்க்கு என்ன லாங்குவேஜ் புரியும்? பைனரி. அதுக்குன்னு செட் பண்ணிருக்கிற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மூலமா தான் அது எடுத்துக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் அதுக்கு புரியும். ஸோ அந்த லாங்குவேஜ அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு புரியுற மாதிரி தான் அதுக்கு இன்புட் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஃபைல் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபைல்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டை டைப் பண்ணுவோம். பட் சிஸ்டம்க்கு அது புரியுமானா புரியாது. அப்ப அதுக்கு சிஸ்டம்க்கு யார் புரிய வைப்பா அப்படின்னா இந்த இன்பிட்வீன்ல உள்ள இந்த ஓஎஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம்க்கு புரிய வை. இவங்க வந்து இந்த லெட்டர் தான் கொடுக்குறாங்க, நீ அதை வந்து அவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓஎஸ் தான் இந்த கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கும். சரியா? அது புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம அகைன் என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும் போதும் நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல கொடுக்கும். இப்ப சிஸ்டம்க்கு ஓகே, உனக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும், நான் அந்த லாங்குவேஜ்ல நான் உனக்கு கொடுத்துட்டேன். திரும்ப அவுட்புட்டும் அதே மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல கொடுக்குமா? அது அது கொடுக்காது. அப்படி கொடுத்தா அது நமக்கு புரியுமா? புரியாது. சோ அந்த ப்ராசஸ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓஎஸ் வந்து நமக்கு புரியுற மாதிரி மாத்தி கொடுக்கும். நம்ம கண்டினியூவா கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும், என்ன இவ்வளவு கொடுக்குறாங்கன்ற மாதிரி பாதியில ஸ்டாப் ஆயிடும். அப்படி ஸ்டாப் ஆகாம கண்ட்ரோலா இப்ப ஒன் பை ஒன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அந்த ப்ராசஸ் ஆன அந்த வேலையை தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்ஏஐடி பண்ணும். ஓகேவா? சொல்லுமா. ஆஹ் ஓகேடா. குட். சொல்லுமா. ம். ஆஹா. நோடா. இது வந்து அந்த கன்வெர்ட் பண்ற வேலைய பார்க்காது. இது ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் ஒழுங்கா நடக்குதா இல்லையா, அத ஆர்டரா குடுக்கணுன்ற வேலைய மட்டும் தான் இது பார்க்கும். ம். இது லாங்குவேஜ மாத்தி குடுக்குற வேலைய பார்க்காது. அதாவது
நம்ம குடுக்குற லாங்குவேஜ பைனரியா மாத்துறதா இருக்கட்டும், இல்ல பைனரில உள்ள லாங்குவேஜ நமக்கு புரியிற லாங்குவேஜா மாத்துற வேலைய இது பாக்காது. ஆர்ஏஐடி கண்ட்ரோலர் பாக்காது. இது என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம குடுக்குற அந்த வேலை வந்து கரெக்ட்டா நடக்குதா இல்லையா? ஒன் பை ஒன்னா போகுதா? அப்படின்ற மானிட்டரிங் ஆன வேலைய தான் இது பாக்கும். ஓகே. அடுத்தது பாக்கலாமா? ஆ. அடுத்தது என்ன அப்டின்னா, மோடம். மோடம் தெரியும். வீட்ல இருக்கா? யூஸ் பண்றீங்களா? நார்மலா வீட்ல மோடம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி எதுவும் வீட்ல யூஸ் பண்றீங்களா? இல்ல. சரி, ஓகே. மோடம் என்ன பண்ணும் அப்டின்னா, இது ஒன் டைப் ஆஃப் நெட்வொர்க் மாரி. ஆ நம்ம வீட்ல இப்ப டவர் ஒழுங்கா கிடைக்கல அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் மோடம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும் அப்டின்னா, இது ஒரு காமன் டிவைஸ். நம்ம இப்ப தனித்தனியா மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம்ல, நெட் ரீசார்ஜ் பண்றோம்ல, பட் அந்த மாரி தான். ஆ அதுதான். அத மாரி உள்ளது தான் இந்த மோடம் சொல்லுவாங்க. காமனா ஒரு டிவைஸ் வச்சுட்டு, அதுல இருந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம எல்லாருமே ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா நெட்வொர்க்க. அந்த மாரி உள்ளது தான் இந்த மோடம் அப்டின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு இடத்துல உள்ள நெட்வொர்க்கிங்க இந்த சிஸ்டம்க்கு கரெக்ட்டா பாஸ் பண்ணி அந்த ப்ராசஸ பண்ணும். ஓகேவா? ஓகே. குட். அடுத்தது M2 ஸ்லாட் அப்டின்னா என்ன? M2 ஸ்லாட்னா எதுவும் தெரியுமாமா? ஓகே. நான் சொல்றேன். இது என்ன அப்டின்னா, இதுவும் ஒன் டைப் ஆஃப் சிப் தான். இங்க நம்ம இந்த சிப்லாம் பார்த்தோம்ல, எஸ்எஸ்டி பார்த்தோம், இன்டர்னல் டிரைவ் பார்த்தோம். இந்த மாரி உள்ள சேம் ஒன் டைப் ஆஃப் சிப். இது என்ன பண்ணும் அப்டின்னா, அம் ப்ராசஸ்க்கான இடத்த ஃப்ரீ பண்ணி குடுக்கும். இடத்த இப்ப வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா? ஹார்ட் டிஸ்க்ல நெறைய டேட்டாஸ் போயிட்டு நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுட்டே இருந்தோம் அப்டின்னா என்ன ஆகும்? ஒரு குப்பைமேடு மாரி ஆயிடும். அப்டிதானே? ஓகேடா. பக்கத்துல அம்மா உட்காந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்களா? அம்மா சொல்ல சொல்லி? சரிதான். ஆம். நம்ம ஹார்ட் டிஸ்க்ல நம்ம டேட்டா சேவ் பண்ணிட்டே இருக்கோம் அப்டின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. அ இப்ப ஏதோ ஒரு நம்ம கோவிலுக்கு போறோம். இல்ல ஏதோ ஒரு டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு டிக்கெட் எடுக்குறோம் அப்டின்னா, எல்லாருமே லைன்ல தான் நிப்பாங்களா அப்டின்னா, கிடையாது. எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, லைன்ல நிக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் நம்ம முன்னாடி போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும். இல்ல நம்ம முன்னாடி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா மூவ் ஆக தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சோ அங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு போலீஸ் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, லைன்ல தான் போணும். இப்படி முன்னாடிலாம் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாரி ப்ராசஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த M2 ஸ்லாட் பண்ணும். நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ற டேட்டாவ ஸ்லாட்டா பிரிச்சு குடுக்கும். நீ வந்து இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகணும். உனக்கு இந்த பிளேஸ் தான் நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு குடுக்குற வேலைய தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த M2 ஸ்லாட் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? புரியுதாம்மா? ஓகேடா. ஆ. அடுத்து RAM. RAம்னா என்ன? ஆ. இது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அது எதுக்காக யூஸ் ஆகுது? இது இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் நீங்க படிச்சிருக்கீங்களாடா? நார்மலா? சொன்னாங்க. அத பத்தி என்னன்னு ஐடியா இருக்கா? சொல்ல முடியுமா? ம். ஆ. ம். ஓகே. குட். இதுவும் இதே மாரி அப்படின்னு. சொல்லுமா. குட்டா. கரெக்ட். இந்த எஸ்எஸ்டி சொன்னேன் இல்லையா? சாலிட் ஸ்டேட் டிரைவ் சொன்னேன் இல்லையா? அதே மாரியான வேலைய தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரேமும் பார்க்கும். இப்போதைக்கு நான் கரண்ட்ல ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போதைக்கு என்ன பண்ணும்? இந்த ரேம்லயா இருக்கட்டும், இல்ல இந்த எஸ்எஸ்டி சாலிட்லயா இருக்கட்டும், சாலிட் ஸ்டேட்
டிரைவா இருக்கட்டும், அதுல போயிட்டு ஸ்டோர் பண்ணி, அதாவது இது ரெண்டுமே கம்பைன் ஆகிதான் என்ன பண்ணும் அப்படின்னா அது வேலையை பார்க்கும். ஓகேவா? இப்போதைக்கு ரெண்டுமே கம்பைன் ஆயிட்டு அதுல உள்ள ப்ராசஸ டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு என்ன ஆகும், ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்றதா என்ன அப்படின்னா ரோம். ஓகேமா, சரி. டைம் ஆகுது. இன்னைக்கு வந்து நம்ம இந்த 2 ரோல உள்ள ஃபுல்லா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இப்ப நான் அகைன் இந்த பெயிண்ட்க்கு போயிட்டு இன்னைக்கு என்ன ஒர்க் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? சோ நாளைய கிளாஸ்ல இந்த 2 ரோல உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரிடா. ஓகே. நேத்து கிளாஸ்ல ஒரு ஃபைல் எப்படி ஓபன் பண்றது, எப்படி சேவ் பண்றது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். பிரிண்ட் ஆப்ஷன் இது எல்லாமே பார்த்தோம். நம்ம வந்து பேக்ரவுண்ட் இதுல வந்து செட் பண்றதுக்கு பார்த்தோம். பட் ஆனா நான் இதுல வந்து ஹைட் பண்ணிருக்கிறதுனால நம்மளாட்டி இதுல வந்து பேக்ரவுண்ட்ல செட் பண்ண முடியல. ஓகேவா? உம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல உள்ளது எல்லாமே பார்த்தாச்சாமா? இது அப்படின்றது பார்க்கமா நம்ம டெக்ஸ்ட் டூல். என்னமா புரியலடா? உங்க வாய்ஸ் கிளியர். பிக் டூல் இன்னும் பார்க்கலையா? ஓகேடா. இந்த பிக் டூல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம இதுல வந்து வேற ஏதோ ஒரு போட்டோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல உள்ள சேம் அதே கலர் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்றது, அதுக்காக இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒண்ணு வரைஞ்சு காட்டுறேன். நான் என்ன பண்ணணும் புரியுதாடா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. இந்த பிக் டூல்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல உள்ள கலரை பிக் பண்ணி இன்னொரு இடத்துல போயிட்டு சேர்க்கிறது. அதுதான் இந்த பிக் டூல் பண்றது. இப்ப நான் வந்து இந்த இடத்துல ஒரு இமேஜ் வரைகிறேன். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல ஒரு டயக்ராம் வரைகிறேன். சரி, பிளாக்ல வச்சுக்கிறேன். நான் இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? வரைஞ்சிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கலர் நான் ஃபில் பண்றேன். நான் இந்த பிங்க் கலரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டேன். ஓகே. சோ நான் வந்து இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். இன்னொரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல உள்ள, அதாவது இந்த டயக்ராம்ல உள்ள அதே கலர் தான் எனக்கு இந்த இடத்துல வேணும். ஓகேவா? இங்க நிறைய கலர் இருக்கு. நான் எந்த கலர் யூஸ் பண்ணேன், எது எடுத்தனே எனக்கு தெரியல அப்படின்றப்ப இந்த பிக் டூல யூஸ் பண்ணி இங்க வச்சு ஒரு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த கலர் இந்த இடத்துல வந்துரும். இப்ப நான் பெயிண்ட யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபில் பண்றேன் அப்படின்னா எக்ஸாக்ட் நான் இங்க என்ன கலர் யூஸ் பண்ணனோ அதே கலர் என்ன ஆயிடும், இந்த இடத்துலயும் வந்துரும். ஓகேவா? புரியுதா? ஓகேடா. ஒண்ணும் இல்ல. கலர் பிக்கர் அப்படின்றது ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருக்க கலரை அதே சேம் கலரை நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த கலர் பிக்கர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. அடுத்து பிரஷஸ் பார்க்கலாம். இந்த பிரஷ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ல நமக்கு இருக்கு. ஒவ்வொன்றுமே நீங்க வந்து இன்னைக்கு பிக்சர் வந்து டிரா பண்ணி ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுவீங்கல்ல, சோ இப்ப அதுக்கு வந்து கலர் பண்றதுக்கு இதுல உள்ள பிரஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹம், இது காமனா பிரஷ் தான். இதுல வந்து டைப் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல வந்து நமக்கு கலர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஒரு சிலது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், ஒரு சிலது ரொம்ப திக்கா இருக்கும். அதுலயே நமக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பென்ல எழுதுற மாதிரி உள்ளது, பென்சில் எழுதுற மாதிரி உள்ளது, அதாவது கிரையான்ஸ் இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இதுல அவங்களாவே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எல்லா பிக்சர்ஸ்க்கும் ஒரே மாதிரிதான் பெயிண்ட் பண்ணுவோம், கலர் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. நம்ம டிரா பண்ணிருக்க பிக்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கலர் பண்ணுவோம் இல்லையா? நம்ம நோட்ல வரையறதுல அதே மாதிரிதான் இதுல நம்ம டிரா பண்றதுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி.
நம்ம அடிக்கிற கலர் வந்து ஏதோ ஒரு நம்ம வந்து கடல் மாரி இப்ப நம்ம வரையறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லா ப்ளூ குடுத்துட்டு அங்கங்க திட்டு திட்டா என்ன இருக்கும்? ஒயிட் கலர் மாரி இருக்கும் இல்லையா? ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்கு. ஸோ அந்த மாரிலாம் நீங்க யூஸ் பண்ணும்போது, இந்த மாரி இந்த ஸ்ப்ரேவ வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, ஈஸியா இருக்கும். பார்க்கவும் இன்னும் கொஞ்சம் நீட்டா, அழகா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இருக்கு. நீங்க வரையிற இமேஜுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பிரஷஸ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சொல்லுமா? ஆமாண்டா. ஆ இது நான் உங்களுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிக் குடுத்தேன். என்ன அப்டின்னா, மேக்னிஃபையர் அப்டின்றது ஒரு பூத கண்ணாடி மாரி உள்ளது. இது என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப நான் பென்சிலால டிரா பண்றேன். ஒரு நிமிஷம். இத எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் பென்சில் யூஸ் பண்ணி டிரா பண்றேன். இப்ப நான் பென்சில் யூஸ் பண்ணி டிரா பண்றேன். ஓகேவா? டிரா பண்ணும்போது, இதுல எங்கேயாவது கேப் இருந்துச்சு அப்டின்னா, நான் கலர் ஃபில் பண்ணும்போது ரிமைனிங் உள்ள எல்லா இடத்துலயும் அந்த கலர் வந்து ஃபில் ஆயிடும். இப்ப பாருங்க. இப்ப நான் இந்த டயகிராம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரியா? இப்ப நான் இதுக்கு வந்து கலர் ஃபில் பண்றேன். இங்க கலர் ஃபில் பண்ணிட்டேன். இங்க நான் ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்டின்னா, ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இந்த ப்ரவுன் கலர் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பட் ஆனா நான் ஃபில் பண்ணது எங்க? இந்த வீட்டோட கீழ தான் நான் வந்து ஃபில் பண்ணேன். ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல கேப் இருக்கு. இது வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய கேப் நானே விட்டேன் அப்டின்றதுனால நமக்கு நல்லா ஈஸியா தெரியுது. பட் ரொம்ப மைன்யூட்டா இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு பெரிய டயகிராம் வரைஞ்சுட்டு இருக்கோம். அதுல நம்ம நெறைய லைன்ஸ் போட்டிருக்கோம் அப்டின்னா, நமக்கு அது தெரியாது. ஸோ அந்த டயத்துல இந்த டூல நம்ம யூஸ் பண்ணி கிளிக் பண்ணோம்னா, எந்த இடத்துல கேப் இருக்கு அப்டின்றத நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். ஓகேவா? பூத கண்ணாடி வச்சு பார்க்கிறதுன்னு சொல்லுவோம்ல. குட்டி குட்டியா உள்ளதெல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா நல்லா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஆ அதே மாரி அந்த பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றது தான் இந்த மிரரிங். ஓகேவா? ஓகேடா. சோ இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல கேப் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அன்டூ குடுக்குறேன். நான் அந்த கலர வந்து அடிச்சத வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் பென்சில யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து அகைன் டிரா பண்ணிக்கிறேன். இப்ப நான் டிரா பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து கலர் ஃபில் பண்றேன். வெளில போகுதான்னு பாப்போமா? போகல. ஏன் அப்டின்னா, இங்க உள்ள நான் அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? புரியுதாம்மா? ஓகேடா. ஓகே. ஆம். பிரஷ் பார்த்தாச்சு. இப்ப நீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் வந்து, நீங்களா அம் உங்களுக்கு புடிச்ச மாரி எப்படி வரையணுமோ, நீங்க எப்படி வேணாலும் வரையலாம். பட் ஆனா, இன்னைக்கு நீங்க யூஸ் பண்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து எத வச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த பிரஷ்ஷ யூஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? எந்த எந்த பிக்சர் வேணாலும், எப்படி வேணாலும் டிரா பண்ணலாம். பட் அதுக்கு யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து இந்த பிரஷ்ஷ வச்சு தான் நீங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ட்ரை பண்ணி இன்னைக்கு ஹோம்வொர்க் சென்ட் பண்ணிடலாமா? ஓகேடா. ஆம். ஓகே. இதுல வந்து டெக்ஸ்ட் டூல் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. இந்த அப்படின்றது இன்னும் யூஸ் பண்ணல. அது யூஸ் பண்ணும்போது, அம் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம அத யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது இதுல உள்ள எக்ஸ்ட்ராவா உள்ள என்னென்ன டூல்ஸ் இருக்கு, அதுல உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகேம்மா. ஹோம்வொர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்றீங்களா? ஓகேடா. என்னம்மா? புரியல. ஆமாம்மா. அதுல உள்ள எல்லா பிரஷ்மே. எந்த டயகிராம் வேணாலும் எப்படி வேணாலும் வரைஞ்சுக்கோங்க. இல்ல சும்மா சர்க்கிள் போட்டுட்டு, அதுல கலர்ஸ் வந்து ஃபில் பண்றதுக்கு பிரஷ்ஷ யூஸ் பண்ணாலும் ஓகே தான். சரியா? ம். எதுக்கு எந்தெந்த பிரஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேத்த மாரி டிராயிங் வரைஞ்சு இன்னைக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. பட் எல்லா பிரஷ்மே யூஸ் பண்ணியிருக்கணும். டிஃபரெண்ட் பண்ற மாரி எல்லா பிரஷ்மே யூஸ் பண்ணி டயகிராம் போட்டு அனுப்பணும். ஓகேம்மா. கிளாஸ் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் டவுட் இருக்காடா? ஓகேம்மா. ஓகேடா.
கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ரெண்டு ஒரு ஜீவன் இருக்கு. வாயே தொறக்கறது இல்ல. நான் பேசுறது உங்களுக்குலாம் கேக்குதா? என்னன்னு கூட தெரியல. ஓகேடா. ரிப்ளை பண்றது நீங்க 2 பேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிமைனிங் உள்ள 2 பேர் வாய தொறக்கிறதே இல்ல. வீரா மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஏதோ பேசுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா ஒண்ணுமே கேட்கல. ஆடியபிளா இல்ல. சரி ஓகேம்மா. நீ ஹோம்வொர்க் ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். தேங்க் யூ.